இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன 2 டைப்ஸுங்கிறத பார்ப்போமா? ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். We can use this energy again and again. For example, water, wind, sun, waves. Again and again we can use this energy, we can get. Non-renewable அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ண முடியாது, நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் ரினியூவபிள். கோல் சொல்லலாம், ஆயில், பெட்ரோல். இதெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா வேறு பெட்ரோல் தான் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அதே பெட்ரோலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இதை என்ன சொல்லுவோம், நான் ரினியூவபிள் சொல்லுவோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் ஆஃப் த எனர்ஜி ரிசோர்ஸ். இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஃபார்ம்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் தெர்மல் பவர் நம்ம எடுக்க முடியும். இதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எனர்ஜி. இதை இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது இந்தியாவில் எங்கெங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன எனர்ஜின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் கோல். தட் இஸ் கோல். இந்தியாவில் எந்தெந்த பிளேஸில் கோல் கிடைக்கிதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜார்க்கண்டு தான். ஃபஸ்ட்டு என்னது? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் தான் அதிக அளவில் கிடைக்கிது. அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்க, லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஏரியா. என்ன சொல்லுவாங்க, லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஏரியா இது இந்தியாவில் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் இல்லாமல் வேறு என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, மத்திய பிரதேஷ். ஜார்க்கண்ட் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது திஸ் இஸ் ஜார்க்கண்ட், திஸ் இஸ் வெஸ்ட் பெங்கால், திஸ் இஸ் ஒடிசா, திஸ் இஸ் மத்திய பிரதேஷ். இந்த 4 பிளேசஸ்லிங்க தான் என்ன கிடைக்கிது நமக்கு, கோல். இந்த கோலை என்னன்னு சொல்லுவாங்க, பிளாக் கோல்டுன்னு. இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிகமாக தேவைப்படுறதுனால இது என்ன சொல்லுவாங்க, பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. 1 மார்க்கு சூஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் கோல் மைனிங் சென்டர்ஸ். இப்போ இந்தியாவில் கோல் மைனிங் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா. நெக்ஸ்ட்டு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் எண்ணூர் அண்ட் நெய்வேலி. இந்த 2 பிளேசஸ் தான் என்னது, தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டு. இதுக்கு சிம்பிள் கொஞ்சம் மாற்றிக்கங்க. லிஜெண்ட் எழுதும்போது இந்த சிம்பிளை வச்சு நம்ம எழுதிக்கலாம். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு இந்த சிம்பிள் போட்டு லிஜெண்ட் அழகாக எழுதிடலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கோல் ப்ரொடியூசிங் ஏரியாவுக்கு பாயிண்ட் வச்சு ரவுண்ட் போட்டோம். இதுக்கு 2க்கும் ஸ்டார் போட்டு எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம், கூடன்குளம். கல்பாக்கம் அண்டு கூடன்குளம். நெக்ஸ்ட் விண்ட் எனர்ஜி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி. பார்ப்போமா? இங்கே தான் கன்னியாகுமரி. பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்துங்க, விண்டு மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு கீழே இப்படி அரை மார்க் போட்டு கன்னியாகுமரின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பெட்ரோலியம் பிளேசஸ் இந்தியாவில் எங்கேன்னு பார்ப்போம். மும்பை அண்ட் குஜராத். மும்பையில் இருக்கிறதுக்கு பெட்ரோலியம் பிளேஸ் மும்பை ஹைன்னு சொல்லுவோம். அடுத்தது குஜராத். ஓகே, மும்பை ஹை இங்கே ஒரு சீக்குள்ளே தான் இருக்கும், போடலாம். நெக்ஸ்ட்டு குஜராத். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் எங்கெங்கே கிடைக்கணுமோ அதுவும் குஜராத் தான். இன்னொரு பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாம். நேச்சுரல் கேஸ், குஜராத் ஆல்சோ. ஓகே, இதுக்கு ஸ்கொயர் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். லெஜெண்ட் எழுதும்போது இந்த மாதிரி சிம்பிள் போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அப்போ ஈஸியாக தே கேன் ஐடென்டிஃபை. லெஜெண்ட் இப்படி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு பெட்ரோலியம் பிளேசஸ் எங்கே பார்த்தோம், மும்பை அண்ட் குஜராத். மும்பை ஹைன்னு சொன்னோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் இப்படி சிம்பிள் ஃப்ளார் மாதிரி போட்டிருக்கோம். கல்பாக்கம்
கல்பாக்கம் அண்டு கூடன்குளம். கல்பாக்கம் அண்டு கூடன்குளம். நெக்ஸ்ட்டு தெர்மல் ப்ரொடக்ஷன் எண்ணூர் அண்ட் நெய்வேலி. அதுக்கு என்ன போட்டிருக்கோம்? ஸ்டார் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் விண்ட் எனர்ஜி கன்னியாகுமரி. எங்கே போட்டிருக்கோம்? கன்னியாகுமரி. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் எங்கே போட்டிருக்கோம்? குஜராத் அண்டு அஸ்ஸாம். நேச்சுரலுக்கு என்ன போட்டிருக்கோம்? ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது என்ன பிளேஸ்னால் கோல் மைனிங் சென்டர்ஸ். அதுக்கு என்ன சிம்பிள் போட்டிருக்கோன்னா ஒரு பாயிண்ட் வச்சு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம். கோல் மைனிங் சென்டருக்கு எப்படி வச்சுருக்கோம்? இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம். அது எந்தெந்த பிளேஸ்? இங்கே தான். ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அண்டு ஒடிசா. லிஜெண்ட் இப்படி நீட்டாக அழகாக சிம்பிள் போட்டு எழுதிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த பிளேஸஸையும் ப்ராக்கெட்டில் எழுதினா கூட இன்னும் நல்லது தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.